தொடர்ந்து நம்முடைய திருமங்கலம் செய்தியாளர் திரு நீதிராஜன் அவர்கள் நம்முடைய தொலைபேசியில் இணையிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். நீதிராஜன் வணக்கம். தற்பொழுது இந்த திருமங்கலத்தில் இலங்கை அகதி ரவிச்சந்திரனுடைய இந்த மரணம் தொடர்பாக அங்கு பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் அங்கு எப்படி இருக்கிறது நீதிராஜன்? தற்போது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூத்தியாறுகுண்டு இலங்கை அகதி முகாம் குறைந்த அளவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு 20 வருட காலமாக வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில் மாதத்திற்கு 3 முறை இங்கு இருக்கை பதிவேடு கவனம் பார்ப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு வந்து கணக்கெடுப்பது வழக்கமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் ரவிச்சந்திரன் என்பவரும் அவருடைய மகன் பிரதீபனும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அந்த சமயத்தில் இங்கு வருவாய்த்துறை அதிகாரி கணக்கெடுக்க வந்துள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த சூழ்நிலையில் அவர் வராத காரணத்தை கண்டித்து ரவீந்திரனின் மனைவியே உனது கணவர் எங்கு சென்றுள்ளார் என்று ரவீந்திரனின் மனைவியை கண்டித்துள்ளார் வருவாய்த்துறை அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்கள். அந்த கண்டிக்கும் இவர்களுக்குள் வாக்குவாதங்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில் ரவீந்திரன் சம்பவ இடத்திற்கு வந்து கணக்கெடுக்கும் இடத்திற்கு கணக்கெடுக்க வரும்பொழுது இவர் ஐயா எனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வருவாய்த்துறை அதிகாரி ராஜேந்திரன் தகாத வார்த்தைகளில் ரவிச்சந்திரனை திட்டியுள்ளார். இதில் மனமுடைந்து ஐயா உங்க காலில் விழுகிறேன், என்னை மன்னியுங்கள், இனிமேல் இந்த தவறு நடக்காது என்று பணிவோடு மிக தாழ்மையோடு கெஞ்சியுள்ளார். இதையும் மதிக்காமல் வருவாய்த்துறை அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் மேலும் தகாத வார்த்தைகளில் அசிங்கமாக தீட்டியதால் இதில் மனமுடைந்து 1100 வோல்ட் செல்லக்கூடிய மின்கம்பத்தில் ஏறி தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். என்னை போல் இனிமேல் யாரும் இந்த முகாமில் பாதிக்கக்கூடாது, யாரும் இந்த மாதிரி அவமானப்படக்கூடாது என்ற அவர் ஒரு உள்நோக்கத்தை மனதில் கருத்தில் கொண்டு டவர் மீது ஏறி அவர் மின் செல்லும் கம்பியை கையில் பிடிக்கிறார். இதில் அவர் பரிதாபமாக கையில் பிடித்ததோடு ஒரு தீப்பிழம்பு போல உருவாகி வெடித்தது போல் வெடித்து அவர் கீழே சிதறி தலை அனைத்தும் நொறுங்கி கீழே விழுந்து சம்பவ இடத்திலே உயிர் இழக்கிறார். இந்த சூழ்நிலையில் இங்கு உள்ள அகதி மக்கள் சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர். இவர்கள் இவருடைய உறவினர்கள் அனைத்தும் சேர்ந்து எனது பாடியை இவரோட பாடியை மாவட்ட ஆட்சியர் வராம நான் அந்த இடத்துல இருந்து பாடியை எடுத்து போக மாட்டேன். இவங்களோட தொந்தரவு அதிகமாகவே உள்ளது. வருவாய்த்துறையினர் 20 வருடமாகவே இவர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வெளியே சொல்ல நாங்கள் முற்பட்டு வந்தால் இல்ல மீடியா மூலியமாகவோ சொல்ல முற்பட்டு வந்தால் இவர்களை துன்புறுத்துவது மிரட்டுவது போன்ற காரியங்களை கையாண்டு வந்துள்ளனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க உள்ள விஷயம். மேலும் இந்த சம்பவ இடத்தில் விஜயேந்திர பிதாரி மற்ற ஒரு 300க்கும் மேற்பட்ட காவலர்களை பதட்டமாக நிலவியதால் காவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இவர் ராஜேந்திரன் என்பவரை ஒரு தனி அறையில் மறைத்து வைத்துள்ளது தெரிய வந்தது மக்களுக்கு. அந்த சூழ்நிலையில் அவரை மீட்டு போலீசார் மீட்டு செல்ல முற்பட்ட போது முகாம் மக்களுக்கும் காவலர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் அவருக்கு திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு பலத்த காயங்கள் அதிகமாக உள்ளதால் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இதில் விஜயேந்திர பிதாரி அவருடைய சொந்த பாதுகாப்பில் அவருடைய வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு உள்ளது. இது மேலும் இந்த உடலை இங்கிருந்து நாங்கள் எடுக்க விட மாட்டோம். மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு வந்து இது பற்றிய கருத்துக்கள் எங்களுக்கு விளக்கம் அளிக்கணும், எங்களுக்கு இதுக்கான ஒரு வழி கிடைக்கணும், இனிமேலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இங்க நிகழக்கூடாது அப்படின்றதுக்கு இங்குள்ள அகதிகள் நிச்சயமாக நீதிராஜன், இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட கலெக்டர் வீரராகவராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தொடர்பான விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கூட நம்முடைய தொலைபேசி வாயிலாக முன்வச்சாங்க. தொடர்ந்து அங்கிருந்து பல்வேறு அண்மை செய்தியை தந்ததற்கு மிக்க நன்றி திரு நீதி.